மொத்த தமிழ்நாடுக்கு ஒத்த மோகம் நான் தான் அப்படிங்கறதெல்லாம் உண்மையிலே சொல்றேன். தற்பெருமையின் உச்சகட்டம். அதாவது உச்சத்தை விட்டுட்டு வந்தேன்னு சொல்லும் போதே தற்பெருமையின் உச்சத்துல நின்றுதான் அந்த ஆளு பேசினாரு. நமக்கு நல்லாவே தெரியும். இன்னும் அந்த உச்சகட்ட தற்பெருமையில 1% கூட குறையல, கூடி இருக்கே தவிர கொஞ்சம் கூட குறையல. அதோட உச்சகட்டமா, தற்பெருமையின் ஆணவத்தின் உச்சகட்டமா என்ன சொல்றாருன்னா, ஒவ்வொரு வீட்லயும் ஒரு விஜய் இருக்கா, ஒவ்வொரு வீட்லயும் ஒரு விஜய் இருக்கா அப்படின்ட்டு நம்மளை போன்றவர்களுடைய என்ன சொல்றது வாழ்வியலையும் அவர் கேள்விக்குறியாக்குறாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அதிமுகக்குன்னு ஒரு வாக்கு வங்கி இருக்கு, திமுக அவங்க ஊழல் ஆட்சி, கொள்ளக்கார ஆட்சி தான். அந்த கொள்ளக்கார ஆட்சியில சுபிட்சம் பெறுகின்ற அவருடைய அல்ல கைகள்னு ஒரு கூட்டங்கள் இருக்கதான் செய்யுது. இன்னும் உதிரி கட்சிகள், தொங்கு கட்சிகளுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குது, சில அமைப்புகளுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குது. இது போதாதுன்னு நடிகர் முக பொலிவுல வந்திருக்காரு, நடிகர் அப்படிங்கிற ஒரு தகுதியோட ஒருத்தர் வந்திருக்காரு. அப்படி வச்சு பார்க்கும்போது கூட ரஜினி அவர்களுக்கு ஒரு கூட்டம் இருக்குது, சிவகார்த்திகேயனுக்கு ஒரு கூட்டம் இருக்குது, தனுஷுக்கு ஒரு கூட்டம் இருக்குது, அஜித்துக்கு ஒரு கூட்டம் இருக்குது, ஏன் கமல்ஹாசனுக்கு ஒரு கூட்டம் இருக்குது, சிவாஜி எம்ஜிஆர் அவர்களுக்கு ஒரு கூட்டமும் இப்போ இருக்கதான் செய்து, நடிகைகளுக்குரிய கூட்டமும் இருக்குது. அப்போ எப்படி எல்லாரும் வீட்டிலையும் இந்த ஒத்த நடிகர் இருக்க முடியும்? இப்போ எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா என்னுடைய மாமியார் பெற்றது இருக்காங்க, அப்புறமா நான் பெற்றது இருக்கு, நான் பெற்ற பிள்ளைகள் இருக்காங்களே தவிர கண்டிப்பா ஒரு நடிகரோட எந்த பிம்பமோ ஒரு அந்த சுவடுகளோ அந்த அலைவரிசையோ கொஞ்சம் கூட எங்க வீடுகள்ல இல்ல அப்படின்னு சொல்லணும். எங்க வீட்டுல நாங்க உருவாக்குன பிள்ளைகள் தான் இருக்கே தவிர கண்டிப்பா எந்த நடிகர் அங்க இல்ல. தயவு செய்து இஷ்டத்துக்கு பேசி, ஆணவத்துல பேசி, நான் தான் தற்பெருமை பேசுறதுக்காக எதையாவது பேசி குடும்பத்துல உட்கார்ந்து கும்மி அடிக்காதீங்க. ஏன்னா நாங்க உங்க ரசிகை மாதிரி, அவருக்கு மனைவியே இல்லைன்னா என்ன, நாங்க பொண்டாட்டியா இருந்துட்டு போறோம் அப்படின்னு புலம்புற ஒரு அழுக்கான சிந்தனை கொண்ட ஒரு நடிகனோடு ரகசிய வாழ்க்கை நடத்துகின்ற மூளை கொண்ட பெண்கள் அல்ல. அதனால அப்படிப்பட்ட ஒரு கூட்டம், உங்களுக்குன்னு ஒரு ரசிக வெறி கூட்டம் இப்படி சின்னாபின்னமான மூளையோட தெரியுதுன்னா, பெரும்பாலான மக்கள் ஒரு நல்ல மூளையோட நல்ல ஒரு சினிமாவா மட்டுமே பார்க்கிற சினிமா நடிகைகளை திரையிலே மட்டுமே பார்த்து ரசிச்சுக்கிட்டு அந்த கதையின் தாக்கத்தோடு வரக்கூடியவங்க உண்டு. சில கதைகள்லாம் நம்மளை தூங்க விடாம பண்ணும், சில கதைகள்ல இருக்க நிஜங்கள் நமக்கு ஒரு பெரிய வலியை தரும், அதனுடைய தாக்கம் நமக்கு இருக்குமே தவிர கண்டிப்பா அதை நடித்த நடிகர்களுடைய தாக்கமோ அவர்களுடனே கனவுலகத்துல பறக்கிற தாக்கங்கள் இல்லாத பண்பட்ட சமுதாயமும் இந்த தமிழ்நாட்டுல இருக்குது. இங்க உங்க குப்பை பண்பாடு இல்லாத, கட்டுப்பாடற்ற ஒரு குப்பையான சோசியல் டஸ்ட்னு சொல்லக்கூடிய சமூக குப்பையை கொண்டு எங்க மேலேயும் கொட்டிராதீங்க நடிகர் அவர்களே. நீங்க